எஸ் சார் எஸ் சார் சார் உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மேல அப்படி என்ன பாசம்? சைக்கோன் படம் எடுக்கீங்க, கொலைகாரன் எடுக்கீங்க, ஹிட்லர் எடுக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில வந்து ஆமை ஆந்தை எல்லாம் யாருமே வச்சதே இல்லை. அது ரொம்ப சென்டிமெண்டா நினைப்பாங்க. நீங்க மெயினா ஏன் இதை வந்து இந்த படத்துல இந்த மேடையில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? அதான் சார் ஒன்றும் இல்லை சார். இந்த குமார் சார் மேலே வாங்க சார். ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோறான ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே. அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்துல. தேங்க்யூ சார். அதுக்காக சார் விஜயானந்தி சார் முதல் முறையா இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. எல்லாமே அஜய்க்கு பாரா கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல என்ன தனியா விட்டாங்க. ஆமா அஜய் அத இருந்தீங்க விஜய் சார். எஸ் சார் எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்ல இருந்தே வந்து எங்க இருக்கீங்க சார்? உங்களை பார்க்கணும். எஸ் எஸ் எஸ். ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் சார். தேங்க்யூ சார். சார் ரைட் ஃப்ரம் சலீம்ல இருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் a very conscious decision? அது இல்ல சார், கேஷுவலாவே அமையுது சார். ஆக்சுவலா சாதாரணமாவே அமையுது. சசி சார்ட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா தெரிஞ்சது. அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாவே எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவா தோணல சார். அதை பார்க்கும்பொழுது இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணல. ஆக்சுவலா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சார். சார் நீங்கப்பா. எஸ்பா. நீங்க தானே இந்த பாகிஸ்தான்? நீங்க தான். சரி கண்ணாடி கட்டுங்க. அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. என்ன பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்டா உங்க மேலே போறா. வாங்க நீங்க மேல வாங்க. சரி சார் வர சொல்லுங்க சார். வாங்கம்மா நான் தானம்மா கூப்பிடுறேன். வாங்க மேல வாங்க சார். நாளைக்கு வேலை போட்டு போயிருவா. வாங்க சார். வேணாமா சார். சார் அன்பா கூப்பிடுறேன். வாங்க. இல்ல வேண்டாம் இல்ல கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையே. அப்படியா? சரி சரி. ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தாங்க போட்டுற போறா அவங்க கூட. எஸ் கேளுங்கப்பா. ஓகே சார். பாகிஸ்தானை பத்தி ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல சார். இல்லையா? எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லிருக்கீங்க. சோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்குதான் ஆக்சுவலா மேக்கிங்காக தான் நீங்க படம் பார்ப்பீங்க இல்லையா? ஒன்லைனா கதை கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் கதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஈஸியா ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போறீங்கன்னா அதுல ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்றாங்கன்ற மாதிரி எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்றாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்ப்பீங்க. யாரும் தெரிஞ்சாலும் நீங்க பாப்பீங்க சார். எந்த ஹீரோ கை யார்? எஸ் எஸ் தம்பி வாங்க உங்களை சார். எந்த வித ஹீரோ வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி விரும்பவும் மாட்டாங்க. நீங்க படத்துக்கு தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க. என்ன காரணம்? இல்ல வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக பண்றீங்களா? படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வந்தேன். பிளஸ் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய படத்துக்கு போறேன். இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்து மாரதன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியுன்றதுக்காக அதை கேட்டப்ப வந்துட்டேன். ஆண்டனி சார் வணக்கம். எங்க இருக்கீங்க? ரெண்டு क्वेश्चंस, one to your director and one to you. அவர் தான்ஜன் சார் பேசும்போது வந்து he said that உங்களுடைய you already broken even டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு and anything more வந்து is going to be only a profit அப்படினாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு இதுன்றது தெரியல. So we thought we'll check with you. One. Two, he says that you have a 100% track record when it comes to producing films. Every single film of yours வந்து has made a profit அப்படிங்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 400 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 90% of the films don't work. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல what is it that you're doing right? What is it that the other films are doing wrong? If you can give a tip, that will help. One. முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கு நானா ஆமா உங்க क्वेश्चन. ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா ஹீரோவா நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது, ஃப்ரீ. நானும் மியூசிக் பண்றதுனால மியூசிக் டைரக்டர் சம்பளம் கிடையாது. சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன், இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஐடி வரைக்கும் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம். ஒரு படத்தை ஷூட் பண்றதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டைரக்டர்ஸ்ட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைப்பேன்.
எவ்வளோ நாள் வேணா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமாக வந்து என்னன்னா 50 டேஸில் முடிங்க 55 டேஸில் முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா, நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா, ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் 2 படத்தை முடிச்சிருங்க. இந்த 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி என் டீம் கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, ஒரு படத்தோட அம்மா மாதிரி. அங்கே போய் அவரோட பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவுன்ஸ் கொடுங்க, குறைச்சிக்கிங்க, கூட்டிக்கிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவரை பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம கதை, நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவை சுமந்துட்டு வராரு. நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவங்க அந்த இடத்துல கிளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு 4 மாதம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு 3 மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்போ வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா, எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்றாரு. ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை சோஃபார். பிரேக் ஈவன் உங்களுடைய டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஒரு பக்கம் வந்து we all got the impression that this is a thriller. Yes. And it's a serial killer who's committing murders. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா தான் நாங்க பாக்குறோம். இன்னொரு பக்கம் வந்து we get the impression that this is also a supernatural thriller. Yes. எது கரெக்ட்? ரெண்டுமே. அதாவது இது 40% ஆஃப் ஃபிலிம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான், மீதி 60% ஒரு மிஸ்ட்ரி, ஒரு அன்னோன் ஃபேண்டசி. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ககன மார்க்கங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம். அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரைலரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ், அது ஒரு ஹிண்ட் தான். ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஸோ அதையும் இதையும் ஈக்குவலாக ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஸ்க்ரீன் பிளேவாக வந்திருக்கு படம். சார் இங்க எஸ் எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த ஜானர்ல நீங்க படம் எடுத்தாலும் அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வச்சிருக்கீங்க. ஓகே. அது எதனால? நான் வந்து பேசிக்கா வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஆக்சுவலா பேரளவில் விஜய் ஆண்டனி ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு அப்படின்றது தான் என்னோட இது. எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒரு எனர்ஜி இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன், எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்கு எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு, ரசித்தேன். சசி சாரோட கதையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு. கடைசி ₹1 முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பழைச்சாங்க, சலீமில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன். தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு. அப்படின்றதால என்ன அறியாமல் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, தானா வந்து அமைதி. சார் விஜய் ஆண்டனி சார், எஸ் சார், எஸ் 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 வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஹீரோ விஜய் ஆண்டனியை அடிக்கடி பார்க்க முடியுது. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்றோம். மதகஜராத கூட அவ்வளோ ஒரு வைப்ஸா இருந்தது. இப்போ ஜிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் படத்துலையும் பண்றாரு, மியூசிக்லையும் பண்றாரு. உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்லை டைம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எடிட்டராக இருந்தேன் சில படங்களுக்கு. அப்புறம் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணலை. இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சோன்னா அடுத்தது சக்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது. வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், பெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், அடுத்தது கணேஷ்சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட வசலாம் வந்து சேஃபாக ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இமேஜ் இருக்குன்றதுனால என்னோட நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறது இல்லை. அதர் ஹீரோஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து அதுக்கான என்ன ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு, மியூசிக் டைரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண போகிறேன். சார் விஜயாண்டி சார். எஸ் சார், எஸ் சார். உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க. சரி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. சரி. ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சிங்க. அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சிருந்தீங்க. ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ள ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான். அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்கு, அங்க எதாச்சியா ஒரு நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாகிடுச்சு, மக்கள் மனசுல போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே வந்து ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வழியும்
அவங்களோட ப்ரெஷர் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பா விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக தெரியாம எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போறது இல்லை, திடீர்னு முட்டிப்போம் இல்லையா, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு நான் மாட்டினேன். பட் அது வந்து யாரும் அது காரணம் இல்லை. இதுல வந்து சி ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல, பிராக்டிஸ் எடுத்து கரையில இருந்து கொலைகாரனை பிடிச்சிடுறேன் ஆக்சுவலா. அதான் விஜயானி சார், இது உங்களுக்கு 26வது படம் நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? இல்லைங்க சார், 26வது படம் நினைக்கிறேன். ஆமா சார். இவ்வளவு படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. பிச்சைக்காரன்ல இருந்து தமிழ் தெலுங்குல நிறைய லாபம் சம்பாதிச்சீங்க. இன்னும் கடன் வாங்குறேன் வட்டி கட்டுறீங்களே, சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னதான் பண்ணீங்க? வட்டி கட்டியிருக்கேன் சார். ஆக்சுவலா வட்டி தான் சார். சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபியூச்சர் நேச்சுரல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து படம் வந்து எடுப்படாது, சரிங்களா? ஆனா நீங்க எடுக்கிற படம் எல்லாமே டைட்டில் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன், கொலைக்காரன். ஸோ இந்த படத்தை அது மாதிரி அச்சு நறுக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ? இது இந்த மாதிரி சரியா எனக்கு வந்து நெகட்டிவ்னு லைஃப்ல இல்லவே இல்லை. பிச்சைக்காரன்லயும் நெகட்டிவ் இல்லை, பேயில நெகட்டிவ் கிடையாது, சைத்தான்ல கிடையாது, எதுலையுமே கிடையாது. அப்படின்றதுனால என்னால முடிஞ்ச இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன்னா இதை பார்த்து 4 பேர் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க ஆனா ஓடிச்சு இல்லை அப்படின்னு 4 பேர் வந்து பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ, அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது. அது எதுக்காக நான் தானே இருக்கணும் இல்லையா? வெறுமனா போதிச்சுட்டு போயிடலாம், அது செய்ய முடியாது இல்லை. அதுக்காக தான் இந்த ஆமையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பெண்கள் படைசுவா இப்ப வந்து இருக்கீங்க, வேலை இருக்கீங்க. மேடம் என்ன சொல்றாங்க? மேடம் அதான் எப்படி மெலோடவுன் போடுறதுன்னு கேட்டேன்ல, மெலோடவுன் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில. போயிட்டு நான் வந்து கூல் டவுன் பண்ணி விட்டுருவேன். இது என்னோட பேர் கிடையாது, நான் வந்து ஒரு கதையை சொல்லிடுவேன். சாரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜய், is for you. Yes ma'am. Congratulations. Thank you very much ma'am. And ரொம்ப கொடூரமான வில்லனா அறிமுகம் ஆறீங்க. Of course விஜய் ஆண்டனி சாரும் ஃபர்ஸ்ட் படத்துல lot of negative shades இருந்தது அவரோட கேரக்டர் ஆக்டிங் வரச்சே. பட் in any case மாமா கிட்ட இருந்து he is a multitasking personality. மாமா கிட்ட இருந்து one fine thing, what did you learn? Dedication ma'am. Dedication, effort and his dedication to the craft. அதாவது நீங்க எந்த நேரத்தில் நீங்கள் காலகட்டம் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றிட்டான்னு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே எடிட்டர் நீங்கள் தூக்கத்தில் கூடும்போது அந்த பாடம் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் இஸ் ஒர்க். அண்ட் அந்த மாதிரி டெடிகேஷன் வந்து நான் வரைக்கும் வெளியே பார்த்ததில்ல. ஐ மீன் அஃப்கோர்ஸ் லியோ ஜான்சன், பட் பர்சனலாக இந்த அளவுக்கு நான் பார்க்குறது வந்து திஸ் ஒன் திங் அட்மையர் அபவுட் ஹிம் a lot. வெளியில ரொம்ப பார்த்தா அமைதியா இருக்கிறவர், பிஃபோர் கேமரா போனா வேற மாதிரி மாறிடுறாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் மேம் பின்னாடியும் ஆக்சுவலா, அதாவது வேலைன்னு வந்துட்டா வேலை, பர்சனல் வந்துட்டா பர்சனல். அண்ட் அதான் சொன்ன டெடிகேஷன், அந்த மொமெண்ட்கான டெடிகேஷன், ஹி லிவ்ஸ் இன் த பிரசன்ட். அந்த மொமெண்ட்ல என்ன தேவைப்படுது அதை அட்ரஸ் பண்றதுக்கு 10 விஷயங்கள் இங்க வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஹி ஹேட் டிஃபரெண்ட் செட் ஆஃப் திங்ஸ் டு அட்ரஸ். அண்ட் வெவ்வேறு நேரத்தில் அது மாறும். ஸோ அந்த நேரத்துக்கு இஸ் பிரசன்ட் அண்ட் அட்ரஸஸ் திங்ஸ் மேம். ஸோ தட் கிரிக்கெட்டா நீங்க கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா ஹீரோயினுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் கிடைக்காது, உங்களுக்கு கூடிய இரவிலே கிடைச்சிருக்கு. அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு? கொஞ்சம் இறுக்கமா நடிச்சிருக்கீங்க, அது எப்படி இருந்தது? அதான் சார், எனக்கு படம் வந்து தான் நீங்க தான் சொல்லணும் பார்த்து. ஏன்னா நானே இப்பதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்டா கிராமத்து பொண்ணாதான் முக்கால்வாசி படத்துல நடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன். வெளியில பார்த்துட்டு இனிமேல் தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல. பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் லியோ சார். சார் லியோ சார் ஒரு கொஸ்டின் மணி நான் முடிச்சிடுறேன். எஸ் சார். லியோ சார். சார் சொல்லுங்க சார். படத்துக்கு எடிட்டர்ஸ் தான் சொல்ல ஒரு படத்தை நிப்பாட்டுறது. இந்த ட்ரைலர் பரவாயில்ல கிரிப்பிங்கா இருந்தது. இவ்வளவு படத்தை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும். ஸோ இந்த படத்துல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எடிட்டரா இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா டைரக்டரா? நிச்சயமா. ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக தான் நான் டைரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை முடிக்கும் போது படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணும்போது அதை ரீரைட்டிங் தான் சொல்லுவோம். ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினைச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான். அதை கொண்டு வர மேக்ஸிமம் ஒர்க் அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் முக்கியமான ஒரு தேவை. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு கூட மெனக்கிட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான், ரெண்டும் ஒன்று தான். சார் சார் எஸ் சார் எஸ் சார். இது உங்க குடும்ப படம். சரிங்க சார்.
ப்ரொடியூசர் ஏன் வரல, அப்புறம் வந்து நீங்கள் தம்பியை வந்து நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஆமாம் சார். எப்படி சார் அவர்கிட்ட எப்படி? ரொம்ப டெடிகேஷன் பார்த்தேன். பிச்சைக்காரன் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாப்புல. இப்போ திடீர்னு சடனாக பிச்சைக்காரன் டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன், பிச்சைக்காரன் 2. அப்போ எனக்கு சுற்றி ஆள் கிடைக்கல. அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாப்புல வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ நான் பார்த்த டெடிகேஷன், அவரோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாப்புல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒய் நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நிறைய டேரக்டர்ஸை பண்ணுற மாதிரி இவங்களையும் பண்ணி விட்டுலாம்னு நினச்சேன். நடிக்கிறது தான் நிறைய டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துகிற மாதிரி என் படத்துலேயும் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தானில் மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோவாக போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய புது டேரக்டர்ஸ், புது நடிகர்கள், பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் எனக்கு இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹீரோயினாக பண்ண தீப்ஷிகா ஒரு வார்த்தை பேசுவாங்க. Good evening, everyone. Thank you so much for all the press and media people presented here. First of all, I want to say thanks to Director Leo John Paul for the opportunity. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டர் இன் தமிழ் வி ஹேவ். அவரோட படங்கள் எல்லாமே சூதுக்கவும், உண்டாசு பட்டி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காதலும் கடந்து போகும், எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ். And it's the best film we have in Tamil. So I was very excited அவர் கூட இந்த படம் பண்றதுக்கு. And he's a very dedicated director too, and he will shine as the best director too in Tamil. விஜயாண்டன் சார் ஒரு நிமிஷம் சாரிங்க, இவங்களை பற்றி நான் மேடையில் பேசுறது தவறிட்டேன். 2 விஷயம் மட்டும் அவங்களை பற்றி சொல்லிடுறேன், ஏன் இவங்களை கேஸ்ட் பண்ணோன்னு. அஜய்க்கு ஒரு லவ் பேரா இவங்க முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்கள சாய்ஸ் எடுத்து 2 ரீசன். ஒன்று வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது தமிழ், அருமையான தமிழ் பேசுவாங்க. இது 2 விஷயம் தான். தமிழ் தெரிந்த ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி. எங்கள் படத்தில் 4 ஹீரோயினுமே தமிழ் நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவங்க இந்த படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இவங்க இன்னும் பேசி முடிக்கல, ஒரு நிமிஷம். So thank you Leo sir, and thanks to the production company. Such a passionate film production company. நீங்க எல்லா படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூஸியா and ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டடா பண்றாங்க. And சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இஸ் a very humble man to work with. And இந்த படத்துல எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நான் இந்த படத்துல அஜய்க்கு பேரா பண்ணியிருக்கேன். அஜய் இந்த படத்துல நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காரு. So June 27th இந்த படம் தியேட்டருக்கு வருது. You all love the film, so please watch it in theater. Thank you so much. நன்றி சார். விஜயானந்த் தம்பி, சமீப காலமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறையெல்லாம் இவர் ரொம்ப நோடிச்சிட்டோம். ஐயோ பாவன் விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல நீங்க கருப்பு கலர் ஒயிட் வேற கருப்பு வேற இருக்கு, வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி. சிகப்புங்க நீங்க தான் அவங்க ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல. ஓ அது சிகப்பா தெரியுது உங்களுக்கு. ஓ சரி சரி. இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? வட்டி கட்டிக்கிட்டே இருக்கு. அதை சொல்லிட்டேன், எடுத்தோடனே என்ன சொன்னேன், அதானே சொன்னேன். பெரிய பெரிய படங்கள்லாம் லாக்ல இருக்குல்ல, அதனால சொல்ல வந்தேன். இது தம்பி அவங்க உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அடுத்த நிகழ்ச்சிக்காக வெளியே வெயிட் பண்றாங்க, அடுத்த படம். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஜூன் 27 இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ சோ மச்.